கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார்: மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் என்னத்தை கொடுப்பான் என்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகமும் மனிதர்களும் பணத்திற்கு பின்னாகவும் பொருளாசைக்கு பின்னாகவும் பதவி, பட்டம், உயர்வு இவைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் எதையும் கொண்டு வந்ததுமில்லை, கொண்டு போவதுமில்லை. உதாரணமாக மகா அலெக்சாண்டருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் மரிக்கும் தருவாயிலே தன்னுடைய படைத்தளபதியை அழைத்து 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். முதலாவது, நான் மறைத்த பின்பு உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள்தான் என்னை சுமந்து செல்ல வேண்டும் என்கிறார். இரண்டாவது, நான் சேர்த்து வைத்த பணம், தங்கம், வெள்ளி, வைரம் இவைகள் எல்லாவற்றையும் என்னை சுமந்து கொண்டு போகும் பாதையிலே நீங்கள் வீச வேண்டும் என்கிறார். மூன்றாவது, என்னுடைய 2 கரங்களும் காற்றில் அசையும்படி சவப்பெட்டியின் வெளியே நீங்கள் வைக்க வேண்டும் என்கிறார். இதை கேட்ட படைத்தளபதி இதற்கான காரணங்களை அறிந்து கொள்ளும்படி அலெக்சாண்டரிடம் கேட்டபோது அலெக்சாண்டர் கூறிய பதில்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். முதலாவது, இந்த உலகத்திலே என்னை எந்த மருத்துவர்களாலும் காப்பாற்ற முடியவில்லை என்றார். இரண்டாவது, இந்த பூமியிலே நான் சேர்த்த தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இவைகள் எதுவும் என்னோடு கூட வரப்போவதில்லை என்றார். மூன்றாவது, என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து நான் எப்படி வந்தேனோ அப்படியே நான் வெறுமையோடு போகிறேன் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்கிறேன் என்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இது உலக மனிதர்களுடைய நம்பிக்கை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அப்படிப்பட்டதல்ல. வேதம் சொல்லுகிறது, நமக்கெல்லாம் ஒரு மேன்மையான நம்பிக்கை உண்டு. மரித்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக துக்கித்து அழ வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மரித்தால் கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்போம் என்பதே அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருப்போம். அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ஆமென். God bless you.